காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். புதிய தலைமுறைக்கு அண்மையில் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த மைத்ரேயன் பேட்டியளித்த பொழுது பழனிசாமியின் நிபந்தனையாலேயே அண்ணாமலை நீக்கப்பட்டார் என்று கூறியிருக்கிறார். இதுகுறித்து தனது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். பழனிசாமியின் நிபந்தனையால் தான் அண்ணாமலை நீக்கப்பட்டார் என்று மைத்ரேயன் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? பழனிசாமினா நீங்க முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொல்றீங்களா? ஆமாங்கய்யா. சரி, ரைட். அதாவது இன்னைக்கு மைத்ரேயன் அதிமுகவிலையும் இல்லை, பிஜேபியிலையும் இல்லை. ரெண்டு பேருக்கும் பொது எதிரி என்று கருதப்படுகிற திமுக தான் இருக்காரு. இன்னைக்கு அப்படிங்கிறப்போ டிஎம்கேக்கு பொது எதிரியுடைய அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பிஜேபியில என்ன மாற்றம் நடந்தா இவருக்கு என்ன வந்தது? இதை ஏன் இவர் சொல்லுகிறார்? இன்னைக்கு மைத்ரேயன் என்பவர் நம்பகத்தன்மை இழந்த, முற்றிலும் நம்பகத்தன்மையற்ற ஒரு அரசியல்வாதி. மிக குறுகின காலத்துல அவரை போல கட்சி மாறியவர்கள், கட்சி தாவியவர்கள் எவரும் இருக்க முடியாது. ஒருவேளை அவர் இந்த தடவை மயிலாப்பூர் சீட்ல போட்டியிடணுங்கிறதுக்காக டார்கெட் பண்ணி டிஎம்கேல சேர்ந்தாரோ என்னவோ. இந்த டிஎம்கேல எத்தனை காலம் இருப்பார்னு தெரியாது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் டிஎம்கே பற்றி என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியாது. ஒரு நம்பகத்தன்மை இழந்த ஒரு அரசியல்வாதி. அவர் சொல்லுகிற வார்த்தையில என்ன நம்பகத்தன்மை இருக்க முடியும்? நான் ஒண்ணு கேட்கிறேன். பிஜேபி மாதிரியான ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி ஒரு மாநில கட்சி டிக்டேட் பண்ற மாதிரிலாம் நடக்குமா? அதுவும் மோடியும் அமித்ஷாவும் அப்படிலாம் பணிந்து போகக்கூடியவர்களா? இப்ப இருக்கிற இந்த கவர்மெண்ட், இப்ப மோடி ரன் பண்ணிட்டு இருக்க கூட்டணி அரசு. அப்ப உள்ள வர்றப்ப என்னென்ன சொன்னாங்க? அதாவது சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இவர்கள் நிர்பந்தத்துல 10 நாளைக்கு மேல தாங்காது, இந்த சபாநாயகர் செலக்ஷன்ல ஆடி போயிடும் அப்படி இப்படின்னு. சபாநாயகர் செலக்ஷன் என்ன நடந்தது? கடைசியில பிஜேபி சார்ல மோடி யாரை விரும்பினாரோ அவர் தான், அந்த ஓம் பிர்லா தான் வந்து உட்கார முடிச்சது. அதுக்கப்புறம் சொன்னாங்க டெப்டி ஸ்பீக்கர் இதுல பாருங்க, நாயுடு குடைச்சல் கொடுப்பார், நிதிஷ்குமார் குடைச்சல் கொடுப்பார்னு. இன்னைக்கு வரைக்கும் டெப்டி ஸ்பீக்கர் இல்லாமலேயே பார்லிமெண்ட் போயிட்டு இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல கூட்டணி கட்சிகளின் நிர்பந்தத்துக்காக மோடி குனிந்தார், அவர் வந்து அவங்க காலில் விழுந்தார், ஏதாவது ஒன்ன காட்டுங்க. மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இயல்புலேயே இந்த மாதிரி தலை குனிக்கிற வழக்கமே கிடையாது. ஒரு மாநில கட்சி டிக்டேட் பண்ற அளவுக்கு அவங்க எப்படி விடுவாங்க? சரி, அதே நேரத்தில் அப்படியே விடுறாங்க. சும்மா ஒரு ஆர்குமெண்ட் செட் சொல்றேன். அப்படியே விட்டா தமிழ்நாட்டுல ஏன் அப்படி பண்ணணும்? தமிழ்நாட்டுல பிஜேபியோட ஸ்டேக் என்ன இருக்கு? அப்படியெல்லாம் குடிஞ்சு வளைய வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு என்ன வந்த தமிழ்நாட்டுல? இப்ப யூபியில கூட ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்கு வளைஞ்சாங்க அப்படின்னு கூட நீங்க ஆர்கியூ பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா யூபியில ஒரு ஸ்டேக் இருக்கு, யூபியில ஆட்சியில இருக்காங்க, ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னு ஆசைப்படலாம். கர்நாடகத்துல கூட அப்படி நீங்க சொல்லிடலாம், அங்க உங்களுக்கு ஸ்டேக் இருக்கு. தமிழ்நாட்டுல என்னங்க ஸ்டேக் இருக்கு? தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத நிலையில கூட மோடியால் கடந்த காலத்துல ஆட்சியை பிடிக்க முடிஞ்சிருக்கு. வெறும் ஒரு சீட்டு ஜெயிச்ச நிலையில 2014 ஆட்சியை பிடிக்க முடிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு பெரிய அளவுல ஸ்டேக் இல்லாதப்போ அதிமுக டிக்டேட் பண்ணிச்சு, அதுக்காக மாத்தினாங்கன்னா அதிமுக டிக்டேட் பண்ணிச்சுங்கிறத விட அதிமுகவில் அண்ணாமலை இல்லை. சொல்லி முடிச்சிடுறேன். இன்னொன்னு அவர் சொல்ற அன்செரிமோனியஸ்லி வெளியேறு. என்ன அன்செரிமோனியஸ்லி எனக்கு புரியல. ஒருத்தர் வந்து பதவியில இருக்கிறப்ப பாதியிலேயே நீக்கினால் அது வந்து அன்செரிமோனியஸ்லி ஊஸ்ட்னு சொல்லலாம். அண்ணாமலையுடைய பதவி காலம் முடிகிறது, அதுக்கு அடுத்த தொடர்ச்சியா அவருக்கு பதவி தரப்படலாம், அவ்வளவுதானே. இதுல எப்படி அன்செரிமோனியஸ் வரும்? அன்செரிமோனியஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் மைத்ரே எனக்கு தெரியலேன்னு அர்த்தம். பாதியிலே நீக்கினாங்களா? அவர் பதவிக்காலம் முடிகிறது, பல பேர் வந்து அடுத்த டைம் திரும்ப அவரே தொடர்வார்னு எதிர்பார்க்கிறாங்க. தொடருது, அவ்வளவுதான். இங்க எங்க அன்செரிமோனியஸ் அவர் நீக்கப்பட்டார்? பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலூன்ற வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்காதா? ஏன்னா ஒரு மாநில கட்சியினுடைய, ஒரு கட்சியினுடைய தலைவரினுடைய சொல்லை பாரதிய ஜனதா கேட்க வேண்டுமா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப கூட்டணி கட்சிகள் என்பது ஒவ்வொரு கட்சியும் உடன்பட்டு செல்வது தானே. காலூன்ற வேண்டும் என்பதற்காக கூட பிஜேபி தலைவனித்தார். அதுலயும் மோடியும் தலைமுனியர் தான் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு கட்சியினுடைய முடிவில் இன்னொரு கட்சி உடன்படுவது தானே கூட்டணி தர்மம்ங்கிறது. உடன்படுறது வேற. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா அதிமுக கட்டளை இட்டுங்கிற டிக்டேட் பண்ணிச்சுங்கிறாரு. அதிமுக சொன்னதுனால அதிமுக சொன்னதை இவங்க கேட்டாங்கிறாரு. ரெண்டு பேரும் இணக்கமாக செல்வது வேற. ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி அழுத்தம் கொடுப்பது என்பது வேறு.
பிஜேபி மாதிரியான ஒரு மாபெரும் தேசிய கட்சிக்கு ஏடிஎம்கே அழுத்தம் கொடுக்க முடியுமா? வேணும்னா காங்கிரஸுக்கு டிஎம்கே அழுத்தம் கொடுக்க முடியும். காங்கிரஸோட இடம் அவ்வளவுதான். பிஜேபிக்கு அது முடியாது. ஆனா பிஜேபியிலையும் அதிமுகவிலையும் டிராவல் பண்ணி மாறி மாறி டிராவல் பண்ணி இருக்கிற மைத்ரேயனுக்கு இது புரியாமல் இருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.